வெல்கம் பேக் டு மை சேனல். ரயில்வே எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எப்படியாச்சும் 2 இருக்கும். அதனால தான் அந்த கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஏ என்பவர் மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் சென்றார். பின்னர் வடகிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்றார். பின்னர் தென்கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் சென்றார். தற்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த இடத்தில் இருக்கிறார்? அதான் கேள்வி. இது வந்து நம்ம எடுத்தோன்னே எப்படி பார்க்கணும்னா, சிலருக்கு தெரியாது. அதனால் எடுத்தோன்னே நம்ம திசையை ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அது வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு எழுதிட்டு, இது வந்து தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, மேற்குன்னு எழுதிக்கிட்டு இப்போ நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஸ்டினை பாருங்கள். ஏ என்பவர் மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்போ மேற்கு எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் தான் இருக்குது. மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். நடந்து அந்த இடத்துல நின்றுட்டார். பின்னர் வந்து வடகிழக்கு திசையை நோக்கி நடக்கிறார். வடகிழக்கு திசை எங்கே இருக்குது? இந்த பக்கம் பாருங்கள், வடகிழக்கு திசை இப்படி மேலே சைடாக போயிருக்கு. அப்போ அதே மாதிரி சைடாக போட்டோமா, வடகிழக்கு திசை 5 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் அவர் தென்கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் செல்கிறார். தென்கிழக்கு திசை பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது. அப்போ தென்கிழக்கு திசை 5 கிலோமீட்டர் சென்றார். இப்போ அவர் வந்து புறப்பட்ட இடத்துல இருக்கிறார். அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இது ஆன்சர் என்ன? புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டார். இது ஆன்சர். இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.